எப்படி எப்படி ஒவ்வொரு வர பின்னாடி வர பூவர எவ்வளவு மழை வச்சுக்கிறாங்க. அதுக்குன்னே இங்க வந்து பூ கட்டி கொடுத்துருக்குறாங்க. கம்முன்னு கட்டி கொடுத்துருக்காங்க. ஆமா இந்த கட்டி கொடுத்தா சிரிக்காதமா வராச்சு. கம்முன்னு என்னடா என் சக்காத்தியால் பார்த்து அப்படி பேசுற சக்காலத்தியாவா? இப்பத்தாயே தெரியாது சக்காலத்தின்னு. அண்ணா அத்தூர் வேப்பலகா பிள்ளை காத்தால போடலாம் பழகி அதுக்கான வந்துருக்கிறேன். சொன்னானே புகழ் புகழ் புகழலை பஞ்சாயத்து கட்டி எட்டி கொடுத்து கூட்டி போயிருவா. குடுக்குறதே குடுக்குது. 5 டின்னா குடுக்க சொல்லு. எதுக்கு? வரப்பே எங்க அம்மா சொல்லிச்சு என்ன குழம்பு கண்ணல என்ன வாங்கிட்டு வந்து சொல்லிச்சு. அப்படியே சொல்லிவிட்டேன். அப்படித்தான் சொல்லிடுச்சு. 5 டின்னு வாங்கி கொடுத்தா வாங்கி போலான்னு வந்திருக்காரு நீங்க. ஏய் அந்த பால் டப்பாவை மறக்கத்த வேண்டா கண்ணை உறுத்துதுப்ல. நீ அங்க இருக்கடா பாக்குற. லவ்னு 3 பசங்க இருக்காங்க. லவ்னு பால் என்ன பண்ணுவேன்? ஒரு மனுஷரை பார்த்தா மூஞ்சி நேரா பேசணும். சரி சரி மூஞ்ச பார்த்துதான் பேசணும். அது தெரிஞ்சாக்க அது கண்ணில் அழிஞ்சு போறோட அழிஞ்சு போனா நீ மாசமா போயிருவல. பாரு இரும்புல இப்பயே வருது. என்ன பண்ணுவ? இப்படி வளவலன்னு பப்பாளி குருத்தாட்டம். ஐயோ செவ்வாழை பழமாட்டம் வெள்ளரி பிஞ்சாட்டம் பிஞ்சாட்டம் ஒடிச்சு மடியில கட்டுற பேரு கட்டுற மாதிரி இப்படி காக்காத இடத்துல வந்துருக்கு. கலரை பத்தி மட்டும் பேசக்கூடாது. லவ் கோவம் கையில கூட விட்டுருவேன். கொள்ளாயில இல்லை அதுக்கெல்லாம் ஆளு வச்சுக்கிறாயா? உங்க பேருதான் என்ன? ஜாம்பர். ஜாம்பர் தான் லேட்டஸ்ட் கலாமா. அப்படியே தான் வச்சாங்க. ஆமாயா முன்ன பாருப்பா இந்த லேட்டஸ்டான காலத்துல எப்படி பேர் வச்சிருக்காங்க. ஆமா இதெல்லாம் புள்ளிங்கோட்டை. அப்படியே எல்லாம் கூப்பிடுவாங்களா? ஆமா 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 நானும் அப்படியே தான் கூப்பிடுறேன். அப்படியே தான் கூப்பிடணும். சிம்மாலுமே தான் அப்படியே கூப்பிடுறேன். ஓ ஹோ ஹோ இது ஆவாது. இப்போ வந்து நீ வந்து சாணாரப்பட்டியில இருக்கிற. ஆமா நான் வந்து மகுடிஜாரில இருக்கிறேன். ஆமா அங்கிருந்து கூப்பிட்டா கால் கேட்காத. கேக்கு கேக்கு நல்லா நீ வாய்ஸ் யூடியூப் கூப்பிடு. ஆமா சரி போய் சத்தமா கூப்பிட்டு சொல்றேன். நல்லா வாய்ஸ் யூடியூப் கூப்பிடணும். ஓ கலாமா கூப்பிடு. வீடு பத்தல சத்தமாவே கத்த முடியாதாடே. அப்படி காடு. ஓ கலாமா பேர் விட்டு கூப்பிட்டா எடா அப்படி ஒடியார. நீ தானே கேட்ட என்னடி போகலாமான்னு. டீ குடிக்கிறேன் நான் பார்த்துட்டே இருந்தேன். நீ தான் உன்ன அழகான முகத்திட்டம் டீ குடிக்கலையே நீ குடிச்சா? நான் பார்த்துட்டு இருந்தேன். என் செல்வாடா வைக்கிட்டுமா? அழக பார்த்து உன் வாய் அழக பார்த்து உன் நாக்கு அழக பார்த்து அவனுக்கு ஒரு அழகான பேர் வைக்கிறேன். என்ன பேரு? ஏடல நக்குமா. என்னால முடியாதாயா? வெறும் ஊழப்பட்ட கவிச்சா அடிக்குமா? நான் எங்காயா போறது? செத்து போயிருவேன் சீக்கிரம். இங்க நக்குனா நான் அதுக்காக வருது. ஏண்டா அவன் அவனை சொல்றியா? அவன் வாய் கூட கொஞ்சம் நல்லா இருக்குது. மூச்சு வாய் சரி சொல்லல. இந்த பேரு உங்களுக்கு பிடிக்கல அதனால உங்களுக்கு ஒரு அழகான பேர் வைக்கிறேன். என்ன பேரு? உங்களை பார்த்து அழகாடியே ஆலாபரத்து செல்லான். ஆலாமரத்துல என்ன இருக்கும்? என்னடா இருக்கும்? அதனால உங்களுக்கு வேற ஒரு பேர் வைக்க. வேற பேர் வைக்க. ஓ பட்டிக்கே ராஜா. பட்டிக்கே ராஜா. பட்டியில என்ன சொட்ட நாயா? நாய் சொன்ன அதான் இந்த பேரு பிடிக்கல. இதுவும் பிடிக்கல. சரி இன்னொரு பேர் வைக்க. நல்லதா வைக்கணுமா? ஏரிக்கே ராஜா. ராஜாவாண்டா ராஜாவா
கழுதியே தோத்து கழுதுன்னா சொன்னேன். அருகாமையில் இருக்கக்கூடியதனால் உனக்கு அழகா மல்லிகா என்று பெயர் வைக்கிறேன். மல்லிகா மல்லிகா என்றால் என்னமால் வந்து நிக்கணும்? அது சரி கூட கையை அங்க கொண்டு வர என்னமா என்று வந்து நிக்கணும்? ஆமா சரி சரி. அப்படி உன்னுடைய பேர் மல்லிகாலாக இருந்தாலும் என்னுடைய பெயர் என்ன? பெயர் என்ன? என்னுடைய நாடு நகரம். நகரம் என்ன? மகாநாடு. பேரு புகழ வாய்ந்த அழகத்தில் பொன்னகரம். பச்சையம்மன் கோயில் என்றால் நமக்கு ஒரு தாய்நாடு தலைநகரம். தாய்மார்கள் பள்ளி செல்லக்கூடிய மாணவ மாணவி அனைவற்ற பேரும் கண்ணால் காட்சி தருகிறார்கள். ஆமா. இதற்காக என்ன காரணம்? என்ன காரணம் சொன்னால் தெரியுமா? என்ன விருதாச்சம்பட்டியை சேர்ந்த வெங்கடாச்சல ஐயா அவர்களும் பாப்பாத்தி அவர்களும் மகனாக விளங்கக்கூடிய செல்வகுமார் அவர்களும் பூரணி அம்மாள் அவர்களும் மற்றும் ஆசை தம்பி அவர்களும் இலக்கியா அவர்களும் இது மட்டுமில்லாத இன்னும் பச்சமுத்து அவர்களும் இன்னும் தனம் அவர்களும் இன்னும் பிரபு அவர்களும் கௌசல்யா அவர்களும் இது மட்டும் இல்லாத இன்னும் தங்கவேல் சாந்தி அவர்களும் இன்னும் அஜித் குமார் அவர்களும் மகேந்திரன் அவர்களும் அவங்க குடும்பத்தினர் ஒன்றாக சேர்ந்து ஓர் 20 சதுரநாளையும் அரங்கேற்றம் செய்யப்பட்டுள்ளது என்று மட்டுமல்ல, ஆனால் போன வருடம் ஒரு நாடகம் கொடுத்தாங்க. போன வருடம் நாடகம் ஆடினோம். ஆமா. அது போல இந்த வருடமும் ஒரு நாடகம் ஆட வேண்டும் என்று அந்த குடும்பத்தார்கள் ஒன்று சேர்ந்து நமக்காக போதும் என்பது அன்னதானம், போதாது என்பது சொன்னதானம், எப்படி சாப்பாடு ஏற்பாடு எப்படி சாப்பாட்டு வரல போய் சொல்லுவானா வரல சாப்பாடு வரல கறிக்கு வேவாத கறிக்கு அப்படி அன்னதானத்தை நமக்காக ஒரு நாள் ததுநாட்டியத்தை அரங்கேற்றம் அவர்கள் குடும்பமும் நமக்காக அன்பளிப்பு செய்த சரி வந்துக்கிறாரா ரஜித் அவர்களும் சரி விளங்கக்கூடிய அம்மங்கட்டூரை சேர்ந்த வசதா சக்காலத்தி உங்களுடைய சக்காலத்தி. ஆமா, நான் 2 பேரும் ஒரு பர்சனை கட்டி இருக்கிறபடி நெச்சமாடுமா அது மட்டுமல்ல, எறும்புப்பட்டியை சேர்ந்த எம்ஜிஆர் அவர்களும் எம்ஜிஆரா? ஆமா சரி சரி. ராமையா அவர்களும் நமக்காக அன்பளிப்பு செய்துள்ளார்கள். கொடுத்தாங்க. அவர்கள் குடும்பமும் அருகு போல வேறு அதே போல் தலையில் அழைத்து மூங்கில் போல் கிளையெடுத்து எந்த முகம் போனாலும் தங்க முகமாகி வட்டிலும் தொட்டிலும் வழியாத வாழ்க்கைனராக என்றென்று வாழையடி வாழையாக வாழ எல்லாம் வல்ல பச்சைமனை வேண்டுகிறோம். அப்படி இருந்தாலும் இந்த குருமையர்களால் அரங்கேற்றம் செய்த நாடகம் சொன்னால் தெரியும். ஸ்ரீ மகாபாரதத்தில் ஒரு பாகமாக விளங்கக்கூடிய தர்ம ராஜசூய யாகம். ஓ, தர்ம ராஜசூய யாகம் இல்லையே சிசுபாலன் வதை. சரி, இந்த நாடகத்தில் என்னுடைய பேர் என்ன? கண்ணு இப்படி இப்படி போனாங்களா? தூக்கி
எங்களுக்கு இருக்கிறது ஒரே ஒரு பட்டாளக்காரன். அவனும் எனக்கு உடம்பு சரியில்லை, போய் குளுக்கோஸ் இறங்கிட்டு வந்தான். சரி சரி. அவன் மேல என்னமோ இறம போய் இறந்து ஏறிய அவனுக்கு ஏதாவது ஆகி போயிட்டா யார் அடிக்கிறது? நான் அடிக்கிறாயா? அடிக்க மாட்டேன். அப்பா நான் சொன்ன வார்த்தை தெரிந்ததா என்ன? சொன்னால் தெரியுமா? அக்கினியிலே பிறந்திட்ட அதி வீர சக்தி. சரி, பத்தினி பார்த்தால் பாஞ்சாலி அம்மன் என்று சொல்லலாம். ஓ, அருகி பத்தினி பாஞ்சாலி என்று அறிவிக்கலாம். அப்படி பத்தினி பாஞ்சாலியாக இருந்தாலும் பெற்றெடுத்த தாய் தந்தை யாருமா? என்னை பெற்றெடுத்த தாய் தந்தை யாரு? எப்படி பிறந்தவர்? ஓடி முடிய ஆமாம்மா, அப்படி அருகிலி பத்திரி பாஞ்சாலியாக நீங்க இருந்தாலும் பெற்றெடுத்த தாய் தந்தை யாருமா? ஆமா, பாஞ்சால தேசத்தை ஆண்டு வரக்கூடிய ரோபத மன்னனாகப்பட்டவர். சரி, என் தாயாகப்பட்ட கோயிலா தேவி திருமணத்தை செய்து. சரி சரிம்மா, சில ஆண்டு காலம் புத்திர பாக்கியம் இல்லாமல். ஓ, சில ஆண்டு காலம் புத்திர பாக்கியம் கிடையாது. சரி சரி. என் தந்தையாகப்பட்ட பாஞ்சால ராஜன் வைத்த சபதம் நிறைவேற வேண்டும். சரி, என்ன செய்தார்? என்ன செய்தார்? உத்திர காமஸ்தி யாகம் செய்தார். சரி, உத்தரி காமஸ்தி யாகம். ஆமா, சரி சரிம்மா. அப்படி புத்திர காமஸ்தி யாகம் செய்ய அந்த யாகத்திலே நான் பிறந்தேன். சரி சரி சரி. அந்த பாஞ்சால ராஜன் என்ன சபதம் வைத்தார்? என்ன சபதம்? யாருக்கு சபதம் வைத்தார்? சபதம் வைத்தார். அன்று ஒரு நாளையிலே என் தந்தையாகப்பட்ட பாஞ்சால ராஜனாகப்பட்டவர் ஆனால் சின்ன சிறு வயதாக இருக்கும் பொழுது சரி, ஆனால் குருகுலம் பயிர சென்றாராம். சரி சரி. அப்படி குருகுலம். ஆமா, சரி சரி. அப்படி இருவரும்
குருகுலம் பயின்று கொண்டிருக்கும் பொழுது ஆனால் ஒரு என் தந்தையாகப்பட்ட பாஞ்சாலராஜனுக்கு குரு சொல்லக்கூடிய விஷயங்கள் எதுவுமே மண்டையில ஏறல. சரி 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 சரி. அதனால என் தந்தையார் என்ன செய்தார் அந்த துரோணரிடத்திலே நண்பா இதோ எனக்காக வித்தைகளை எனக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். சரி கற்றுக் கொடுத்தாயானால் உனக்கு நான் வருங்காலத்திலே நாட்டிலே பாதி தருகிறேன் என்று சரி பாஞ்சாலராஜன் துரோணரிடத்திலே சொல்ல. சரிமா. அப்படி சொல்லும் பொழுது ஆனால் அந்த துரோணர் சரி நம்ம அது நண்பன் தானா கேட்கிறான் அப்படி என்று அவர் கற்ற வித்தைகளை கற்றுக் கொடுத்தாராம். சரி சரிமா. சில ஆண்டு காலம் போனதா சில ஆண்டு காலம் கழித்து அந்த துரோணராகப்பட்டவர் அந்த துரோணராகப்பட்டவர் கிருபி என்ற பெண்ணை மணந்தாராம். சரி சரிமா. அந்த துரோணருக்கும் அந்த கிருபிக்கும் ஒரு அழகான ஆண் குழந்தை பிறந்ததாம். சரி சரி. அவங்க நாட்டிலே பஞ்சம் ஏற்பட்டது. சரி சரி. பஞ்சம் ஏற்பட அப்பொழுது துரோணர் என்ன செய்தார்? இதோ நமது நண்பனாகப்பட்டவர் அன்று ஒரு காலத்திலே நாட்டிலே பாதி தருகிறது. சரி. அதனால நமக்கு நாட்டிலே பாதி கிடைக்காவிட்டாலும் நமது மகனுக்கு பசிக்கு பால் கொடுக்க ஒரு பசுமாடாவது வாங்கி வரலாம் என்று பாஞ்சால தேசம் போக என் தந்தையாகப்பட்ட பாஞ்சாலராஜன் என்ன செய்தார்? இதோ நண்பனாகப்பட்டவன் நாட்டிலே பாதி கேட்க வந்து விட்டான். அப்படி என்று மனதிலே எண்ணம் கொண்டு ஆனால் யார் என்றே தெரியாமல் நடந்து கொண்டாராம். அப்பொழுது நீங்கள் யார் ஐயா, என்னை எதற்காக தேடி வந்திருக்கிறீர்கள் என்று கேட்க பாஞ்சால மன்னா என்னை தெரியவில்லையா, நான் தான் உன் பாலிய நண்பன் துரோணர் வந்திருக்கிறேன் அப்படி என்று சொல்ல ஆனால் உன்னை யார் என்றே எனக்கு தெரியாது என்று சொல்லிவிட்டாராம். அதோடு மட்டுமல்ல நண்பா எனக்கு தெரியவில்லை என்றாலும் பரவாயில்லை, ஆனால் என் பிள்ளைக்கு பசிக்கு பால் கொடுக்க ஒரு பசுமாடாவது தர வேண்டும் என்று கேட்க அதற்கு தர மறுத்து அந்த துரோணரை அடித்து அதாவது செய்து நாட்டை விட்டு வெளியேற்றி விட்டாராம். சரி சரிமா. அப்படி வெளியேற்றும் பொழுது அந்த துரோணர் சொன்னாராம், எப்படி பாஞ்சாலா இதோ அந்த செய்த சத்தியத்தை நீ மறந்து விட்டாய், அதனால நீ நாடாளக்கூடிய அரசனாக இருக்கின்றவையால் ஆனால் நீ வாக்கு தவறி விட்டாய். அதனால உன்னை வெல்வதற்கென்று ஒரு இளவரசனை உருவாக்கி உன்னை போரிலே வென்று ஏறுகொடி கம்பத்திலே கட்டி இழுத்து செல்வேன் என்று சபதம் வைத்தாராம். அப்படி துரோணர் சபதம் வைக்க அப்பொழுது பாஞ்சாலராஜன் தந்தை சொன்னாராம், எப்படி அடே சண்டாளா, ஒருவேளை என்னை வெற்றி பெற நீ ஒரு ஆடவனை பிறக்க வைத்தாயானால் ஆனால் அந்த ஆடவனுக்கு வெற்றி பெருசாக நான் ஒரு பெண்ணை தருவேன் என்று அன்று சபதம் வைத்தாராம். அந்த சபதத்தை நிறைவேற்ற அந்த பாஞ்சாலராஜன் ஒரு முத்திர காசி தாமசி தியாகம் செய்ய அதிலே நானும் என் அண்ணன் கிருஷ்ணதுய்மனும் எனக்கு பிறகு வில்லும் சொல்லும் பிறந்தது. வில்லும் சொல்லும் பிறந்தது. சரி சரிமா. அந்த வளையாத வில்லை வளைத்து இந்த வஞ்சியாலை கரம்பிடித்த யாரு குருநாடு குருகுலத்திலே பிறந்த பாண்டவர் ஐவர்கள் தன்மன் பீமன் அர்ஜுனன் நகுலன் சகாதேவன் என்று ஐவர்களை மணந்தேன். சரி சரிமா. அருங்கிலி பாஞ்சாலியானே. அருங்கிலி பாஞ்சாலியானீங்க. ஆமா சரி சரி. அப்படி இருந்தார் நாங்கள் ஆண்டு வரக்கூடிய சாம்ராஜ்யம் பிரசவத்திலே வாழ்ந்து வருகிறோம். ஆமா சரி சரிமா. அப்படி இருந்தால் நீ வந்த காரணம் என்ன? கனவுளாக விளங்கக்கூடிய அர்ஜுன மன்னங்களை அதிகமாக அழைத்தார். ஆமா பேரான பெரிய கணவர் அவரை பார்த்த பிறகு